வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வரேன். அஇஅதிமுக உரிமை மீட்பு குழு ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளராக இருக்கேன். கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தி 2 தொகுதி எனக்கு. இப்போ அம்மா தலைமை ஏற்று நடத்துகிறேன், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதால் அம்மா தலைமை ஏற்று நாங்கள் அம்மாவோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு இப்போ அம்மா இல்லத்தில் அம்மாவை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ இந்த எல்லாம் என் ஒன்றியத்தில் போட்ட 16 ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அம்மா மட்டும்தான் இந்த ஏடிஎம்கே கட்டி காத்து அவங்க மட்டும்தான் நாளைக்கு முதலமைச்சராக வர முடியும். ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த எடப்பாடியை கொண்டு வந்தது சின்னம்மா தான். இன்னைக்கு எடப்பாடி சின்னம்மாவனுடைய நன்றி மறந்துட்டாரு. ஆனால் ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் திமுகவை நம்ம வெல்ல முடியும். இதுவே ஓபிஎஸ் அம்மா சின்னம்மா இவங்க இல்லாமல் என்னைக்குமே ஏடிஎம்கே வெற்றி பெறாது, தோல்வியை தான் தழுவோம். அது திமுகவுக்கு தான் நன்மையை விளைக்கும் தவிர எடப்பாடிக்கு தோல்வி தான் போவோம். அதனால எலெக்ஷனுக்குள்ள பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கழக தொண்டர்கள் எல்லாம் வந்தா எல்லாம் அண்ணன் தம்பிலாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். எல்லாம் ஒன்னானாதான் ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியும். அம்மாவை தலைமையா வச்சு அஇஅதிமுக ஆட்சியை பிடிக்கும், அம்மாவுடைய ஆட்சியை பிடிக்கும். பக்கத்தில் எங்கள் மறந்த தெய்வம் டாக்டர் அம்மாவுடைய இல்லம் பக்கத்தில் இருக்கு. அவங்க ஆத்மா எங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லுது. எடப்பாடி இன்னும் திருந்தணும். சின்னம்மால தான் எடப்பாடி இன்னைக்கு முதலமைச்சர் ஆனாரு. ஏடிஎம்கே கட்டி காப்பான்னு ஒரு ஆசையில தான் அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆனா அந்த நன்றியை மறந்துட்டாரு எடப்பாடி. நன்றி மறந்தவன் என்னைக்குமே உருப்பட்டதா இல்லை. ஆனா இன்னைக்கு சில காலங்கள் அவருக்கு நல்லா இருக்கலாம். ஆனா இப்ப அவருக்கு தோல்வி முகம்தான். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தலையும் எந்த தேர்தலையும் அவர் ஜெயிக்க முடியாது. இப்ப 10 தோல்வி 12 தோல்வி ஆகிப்போச்சு. இவர் எந்த தேர்தலையும் சந்திச்சு எடப்பாடி தலைமையில எல்லா தேர்தலையும் தோல்வி தான் தழுவிருக்காரு தவிர ஒரு தேர்தலில் கூட அவரு ஜெயிச்சு ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல தொகுதியில. ஏன்னா அவருடைய துரோகம் எல்லா மக்கள் இடத்துல இருக்கு. அவர் பணத்தை கொடுத்து இன்னைக்கு ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர், மந்திரிங்க, அங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் அம்மா சின்னம்மாவில் வழி வந்த எல்லா நபர்களும் ஒரு நபர் கூட சொல்ல முடியாது நான் எடப்பாடி வழி வந்தோன்னு யாரும் சொல்ல முடியாது. அம்மாவும் சரி சின்னம்மாவில் தான் எல்லாம் உள்ள வந்தாங்க. இன்னைக்கு சின்னம்மாவை மறந்துட்டு துரோகம் செஞ்சிட எடப்பாடி கிட்ட இருக்காங்க. அவங்கெல்லாம் மனம் திருந்தி சின்னம்மா தலைமை ஏற்கணும், அவங்க தலைமையில தான் இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்கன்னா இது நம்மளுடைய தமிழகத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி மலரும். இது சத்தியம். இல்லை என்றால் இது எடப்பாடி தலைமையில் இன்னும் 100 தேர்தலை சந்தித்தாலும் தமிழகத்தில் அஇஅதிமுக மலராது. இது எடப்பாடி இந்த காணொலி பார்த்து எங்களுடைய மனக்குமுறலை ஒரு கருத்தாக வைத்து, என்னுடைய மனக்குமுறல் அல்ல, தமிழ்நாட்டில் ஃபுல்லா எல்லாம் தமிழ்நாடு மொத்தமும் அதான் சொல்கிறது. இவரு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார். நம் எல்லாம் பிரிந்து கிடந்தால் திமுக ஜெயிக்கும். சேருகிற கூட்டம் ஒரு ஆளு கூட பணம் இல்லாமல், நிர்வாகிகள் தவிர முக்கியம் எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்க மட்டும்தான் பணம் இல்லாம அந்த கூட்டத்துக்கு வராங்க. மற்ற பொதுமக்கள்லாம் நின்று கையாடுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பணம் கொடுத்து தான் கொண்டு வரப்படுகிறது. இது வேணா எடப்பாடி இல்லை என்று சொல்லட்டும், நான் இந்த கட்சியை விட்டே விலகி போகிறேன். எல்லாம் பணத்துக்காக தான் எடப்பாடி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எடப்பாடி மனம் திருந்தி சின்னம்மாவை தலைமையை வைத்து அவர் இந்த தேர்தலை சந்தித்தால் இன்னும் நம்ம வருகின்ற தேர்தலை வெற்றி பெறுவோம் சொல்லி